இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 31.2 கோடி பெண்கள் உட்பட 64.2 கோடி வாக்காளர்கள் பங்கேற்றதுடன் மூலம் இந்தியா உலக சாதனை படைத்துள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். பாஜக கூட்டணி 295 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 228 தொகுதிகளிலும் மற்றவை 20 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. வயநாட்டில் போட்டியிட்ட ராகுல் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவை விட 1 லட்சம் ஓட்டு அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். டெல்லியில் உள்ள பிரியங்கா வீட்டில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். டெல்லியில் பாஜக கூட்டணி 7 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. தமிழகத்தின் 39 தொகுதிகளின் முன்னிலை நிலவரம் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணி 36, அதிமுக கூட்டணி 3, பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. பிரதமர் மோடி 140 கோடி இந்தியர்களின் ஆசீர்வாதத்துடன் மீண்டும் அரியணை ஏறுவார். தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும். ஜூன் 2வது வாரம் மக்களின் ஆசீர்வாதத்துடன் மோடி மீண்டும் பதவியேற்பார் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறினார். டெல்லியில் வெற்றி பேரணி நடத்த பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளனர். இன்று மாலை 4 மணிக்கு பிரதமர் இல்லத்தில் இந்த பேரணி தொடங்க உள்ளது. இதில் மோடி பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்தார். பிறகு முன்னிலை பெற்றார். இது அவரது தார்மீக மற்றும் அரசியல் ரீதியான தோல்வியை காட்டுகிறது. பிரதமர் அவரது சொந்த தொகுதியிலேயே பின்னடைவை சந்திப்பது இதுவே முதல் முறை. இதற்கு முன் இப்படி நடந்ததில்லை. இது வெறும் ட்ரெய்லர் தான். தேர்தலில் பாரதிய ஜனதா தோற்பது உறுதி என ஜெயராம் ரமேஷ் கூறினார். ये रुझान दिखाता है कि निवर्तमान भूतपूर्व बनने वाले हैं. ये उनकी नैतिक हार है और राजनीतिक हार है. दोनों राजनीतिक हार और प्रचंड नैतिक हार. ये पहले कभी नहीं हुआ है कि प्रधानमंत्री खुद अपने ही सीट में पीछे चल रहे हैं. ये तो ट्रेलर है. जो नतीजे दिखाई दे रहे हैं वाराणसी में, प्रधानमंत्री कह रहे थे ट्रेलर ट्रेलर ट्रेलर, तो आज उनके ट्रेलर दिखाई दे रहा है. அமேதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதிக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் KL சர்மா முன்னிலை பெற்றுள்ளார். அமேதியில் ராகுலுக்கு பதில் களமிறங்கிய சர்மா அசத்தல். ஒடிசாவில் பாஜக 69 தொகுதிகளிலும் பிஜு ஜனதா தளம் 39 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதனால் நவீன் பட்நாயக்கின் 25 ஆண்டு கால சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துள்ளது. லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கூட்டணி குறைந்தபட்சம் 23 இடங்களில் வெற்றி பெறும் என மாண்டியா தொகுதியில் போட்டியிட்ட மதசார்பற்ற ஜனதா தளம் வேட்பாளர் குமாரசாமி கூறினார். மோடியை பிரதமராக பெற்றதற்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும். நாட்டு மக்களின் நலனை மட்டுமே கருதி அவர் உழைக்கிறார். நேர்மறை சிந்தனையுடன் நாட்டை வழிநடத்தி செல்கிறார். இம்முறையும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என பாரதிய ஜனதா மகளிர் அணியை சேர்ந்த சாய்னா கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை விட 29,397 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இங்கு போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்தில் உள்ளார். ஈரோடு, நாகை, திருச்சி, புதுச்சேரி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 3வது இடத்தில் உள்ளனர். சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை விட அதிமுக வேட்பாளர்கள் பின்தங்கினர். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி 65,158 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இவருக்கு அடுத்ததாக கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுனில்குமார் 55,016 வாக்குகள் பெற்றுள்ளார். கோவையில் அண்ணாமலை பின்னடைவில் உள்ளார். திமுக வேட்பாளர் 69,116 வாக்குகள் பெற்றுள்ளார். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 48,456 வாக்குகள் பெற்றுள்ளார். கோவை லோக்சபா தொகுதி முதல் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 7,400 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முதல் சுற்று முடிவில் திமுக 27,269 வாக்குகளும், பாஜக 19,869 வாக்குகளும், அதிமுக 12,871 வாக்குகளும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் பின்னடைவை சந்தித்துள்ளார். திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் முன்னிலை வகிக்கிறார். ராமநாதபுரம் தொகுதியில் பதிவான 30% தபால் ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. முறையான கையெழுத்து இல்லை போன்ற காரணங்களால் ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 20,850 ஓட்டுகள் எண்ணப்பட்ட நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 29,397 ஓட்டுகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். 2வது இடத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் உள்ளார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் உள்ளது. ஒய்எஸ்ஆர் கட்சி வேட்பாளர் ரோஜா பின்னடைவில் இருக்கிறார். தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நடிகர் பாலகிருஷ்ணா, சந்திரபாபு நாயுடு மகன் லோகேஷ் முன்னிலை வகிக்கிறார்.
விருதுநகர் தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கையை செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கு உரிய அனுமதி வழங்கவில்லை. 8 மணிக்கு தொடங்கப்பட்ட ஓட்டு எண்ணிக்கை முடிவை தெரிவிக்காத நிலையில் செய்தியாளர்கள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். விழுப்புரம் தொகுதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் 3ஆம் சுற்று முடிவில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் 9954 ஓட்டுகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். 2ஆம் இடத்தில் அதிமுக உள்ளது. மணிப்பூரில் உள்ள 2 லோக்சபா தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது. அங்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. கரூர் குமாரசாமி பொறியியல் கல்லூரி தபால் வாக்கு எண்ணும் மையத்தில் பாரதிய ஜனதா பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் திமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்வரிசையில் அமர்வது குறித்து திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டதால் 30 நிமிடம் ஓட்டு எண்ணும் பணி தாமதமானது. அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. 2 சுற்று முடிவில் காங்கிரஸ் 38,068 வாக்குகளும் தேமுதிக 40,774 வாக்குகளும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 100 இடங்களில் தனித்து முன்னிலை பெற்றுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. நாமக்கல் லோக்சபா தொகுதி 2ஆம் கட்ட சுற்றில் திமுக கூட்டணி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் 2095 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் தனி தொகுதி முதல் சுற்றில் பாரதிய ஜனதா கூட்டணியில் களமிறங்கிய பாமக வேட்பாளர் சௌமியா முன்னிலையில் உள்ளார். கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதி 6ஆம் சுற்று ஓட்டு எண்ணிக்கையில் திமுக 17,309 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. கோவை விமான நிலைய பாத்ரூமில் சிஐஎஸ்எஃப் போலீசாக பணிபுரிந்த சந்திரசேகர் என்பவர் தனது துப்பாக்கியால் தாடை பகுதியில் சுட்டுக் கொண்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கோவை பிள்ளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.